வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்வீட் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை நான் ஒரு 8 hours முன்னாடியே ஊற போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 to 8 hours நல்லா ஊறணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த தண்ணி வடிகட்டி கோதுமையை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இதில் 1 tumbler யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போது இதை வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதை பால் மட்டும் எடுத்துக்கலாம், கோதுமை பால். பேனில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோதுமை பால் ஆட் பண்ணின பிறகு கேஸை ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமை பாலை சேர்த்துக்கிட்டேன். இப்போது கேஸை ஆன் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கிண்டிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கெட்டி கெட்டி ஆகிடும், இல்லைன்னா நீங்கள் கிண்டிக்கினே இருக்கணும். ஒரு 10 to 20 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை 1 கப் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதே கப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இதே அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை அளவை. பாருங்கள், நல்லா கிண்டிக்கினே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான திருநெல்வேலி தித்திக்கும் அல்வா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வாவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். நெய், கோதுமை, சர்க்கரை, அப்புறமா நீங்கள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஈஸியாகிடும். நம்ம முந்திரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் கோதுமை அல்வா. இப்போது சர்க்கரை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே அது மெல்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நல்லா இந்த மாதிரி வரும். இது ஆட் பண்ணால் நல்லா கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை அல்வாக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர் வந்துச்சு.
அல்வாவோட கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய் விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா சுட சுட அல்வா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவை. நல்ல கலரும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயில் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அந்த தூளை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஹீட் ஆனதும் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தோடனே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அல்வா. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையில் திருநெல்வேலி அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அல்வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு திருநெல்வேலி அல்வா. நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.